Hi students, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.30 பார்க்கலாமா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சீக்கன் கொடுத்துறாங்களா? இது மாதிரி சீக்கன் இன்வெர்ஸ், டேன் இன்வெர்ஸ், சைன் இன்வெர்ஸ், கொசைன் இன்வெர்ஸ் தரும்போது என்ன பண்ணுவோம்? அதை லெட் ஒய்னு எடுத்துப்போம் இல்லையா? அப்போ லெட் ஒய் ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் 2/3 இருக்கா? நம்ம என்ன பண்ணலாம்? அதை கேன்சல் பண்ணலாமா? √3 இல்லையா? ஏன்னா √3 × √3 தான் 3 இல்லையா? 3 என்ன பண்ணலாம்? நமக்கு √3 × √3 போடலாம். அப்போ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் இந்த 2/√3 வந்துட்டு. இப்போ சீக்கன் இந்த வந்து கொண்டு வாங்க, சீக்கனை மாறும். இப்போ சீக்கன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2/√3. இப்போ தர்ஃபோர் இருந்து நமக்கு ரெசிவ் பண்ணால் வரும், காசு வருமா? இப்போ காசு வேணும் மைனஸ் இந்த √3/2 அப்படியே ரெசிவ் பண்ணுறோம். இப்போ நமக்கு மைனஸ் காசு √3/2 போகிறோம், நமக்கு 30 டிகிரி தானே? இப்போ π/6. இப்போ நமக்கு தெரியும், நமக்கு மைனஸ் காஸ்ட் தான் என்ன பண்ணுவோம்? காஸ் ஆஃப் π மைனஸ் θன்னு போடுவோம். அப்போ இங்கே வரும் காஸ் ஆஃப் π மைனஸ் π/6 ஆகும். சரிங்களா? இப்போ π மைனஸ் π/6 நமக்கு 6π மைனஸ் π 5π வருமா? அப்போ 5/6 வரும். 5/6 30 டிகிரியா? இன்ட்டு 5 பண்ண வரும் 150. இப்போ 150 கண்டிப்பாக இருக்கும். நமக்கு வந்து 0 180 இருக்குல்ல. ஏன்னா காசோட டொமைன் பார்த்தீங்கன்னா நம்ம இது காசு சொல்லும்போது 0 to π. இப்போ therefore y ஈக்குவல் நமக்கு இது ஆன்சர் வரும். இங்கே சீக்கிரம் இருக்கு, நம்ம என்ன பண்றோம்? காசா மாத்திரோம். சரிங்களா? ஏன்னா டொமைன் நம்ம பிரின்சிபல் டொமைன் வந்து சைனு காசு டேன் நல்லாவே தெரியும், அதுக்காக மாற்றி போடுறோம். சப்போஸ் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு சீக்கனு கொசிக்கனு காட் தெரியும்னா நம்மள நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி தரலாம்.